ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸே நடந்துருச்சு. பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து கானாவனத் வந்து ரூ. 18,00,000 பணப்பெட்டியோட வந்து பிக் பாஸ் ஹவுஸ விட்டு வந்து வெளிய போறாரு. அவர் மட்டுமே அழுகல. மொத்த ஹவுஸ்மேட்டுமே அழுதுட்டாங்க. பிக் பாஸ்க்கே இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அரோரா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் சொல்லி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எனக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு எப்படியாவது அந்த பெட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஓவரால்ட்டே ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே வந்து எடுக்கிற ஆப்ஷனாக சொல்லலை. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து திவ்யா ஊடால வந்து வார்த்தை விடுறாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு போய் அந்த பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, காலையிலே நம்ம கானவநாத் வந்து இன் பண்ணி பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு ஷூவெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டார் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு. என்ன கானவநாத் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா, இன்னும் 2 டாஸ்க்கு போகும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5,00,000 சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 5,00,000 சேர்ந்ததுக்கப்புறம் பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம அரோரா வந்து பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிவிட்டு பெட்டிக்கிட்டக்கே போய் நின்றுக்கிட்டே இருந்தாங்க அரோரா. ஸோ இதை பார்த்தோன்னே கானாவனத்தை வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டார். கானாவனத்தை வந்து என்ன பண்ணன்னு தெரியல. அரோரா வந்து கரெக்டாக எடுக்க போகிற டயத்தில் வந்து கானாவனத்தை வந்து அதை வந்து பிடிங்கிட்டு போயிட்டார். பிடிங்கிட்டு போயிட்டு பிக் பாஸ் நான் வந்து கிளம்புறேன், இந்த பெட்டியை எடுத்துக்கிறேன், இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதை கேட்டோன்னே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப திகைச்சு போன யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா தான். ஏன்னா அரோரா வந்து என்ன சொல்லி புலம்புறான்னா, நான் 5-6 வாரமே கிளம்ப வேண்டியது, வாரத்தில் வந்து நீங்கள் எவிட் பண்ணி என்னை அனுப்புனீங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு பணமும் இல்லாமல் போயிடும். இந்த வாரம் எவிக்ஷன்லேயே வெளியே போனேன்னா ஒன்றுமே இல்லாமல் போகிற மாதிரி ஆயிருமே. இப்போ விட்டுருந்தா இந்த பணத்தோடய போயிருப்பேன். கானவனத்தை வந்து என்னை சரியாக ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கானவனத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவர் தான் எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து இங்கே வந்து எல்லாரும் வந்து விக்கல்ஸ் விக்ரம் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கானவனத்தை வந்து பெட்டி எடுத்தது சரியா இல்லையா? அவர் தான் டைட்டில் வின்னர் முடிவானதுக்கப்புறம் ஏன் அவர் இந்த வேலையை பார்த்தாரு? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.